நீங்க எதிரில வந்து நிக்க நிக்க என் வலி அதிகமாகுமே தவிர உங்க மேல கோவம் தான் கூடுமே தவிர வேற எதுவுமே நடக்காது. பண்ண தப்ப உண்மையா நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா என் முன்னாடி வந்து இப்படி நிக்காதீங்க. எனக்கு கொடுத்த வேதனைய வேற எந்த பொண்ணுக்கும் கொடுக்காதீங்க. அது போதும். அரசி அப்படி எல்லாம் பேசாத அரசி. இதை விட மோசமா பேசுற நிலைமைக்கு என்ன தள்ளாதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். வாடி போலாம். அரசி உன்னை பத்தி எனக்கு தெரியும். மொத்த குடும்பமும் எனக்கு எதிரா இருந்தப்போ நீ என் மேல கொடுத்த புகார வாபஸ் வாங்கினா அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு என் மேல லவ் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம்? அரசி உங்க வீட்டுக்கு பயப்படுறியா? எதுக்கும் பயப்படாத அரசி. என் மேல உனக்கு இன்னும் லவ் இருக்குன்னு மட்டும் சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பிடிக்குன்னு சொல்ல அரசி. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் கூட மூளையே இல்லாதவ மாதிரி தெரியுதா? உங்கட்டு தப்பையும் பண்ணிட்டு எப்படி உன்னால இப்படி கேவலமா என்கிட்ட வந்து பேச முடியுது? எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வருது? கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு அரசி. உங்க அம்மாவை யோசிச்சு ராஜி அண்ணியோட அம்மாவை யோசிச்சு மட்டும் தான் நான் உன்னை சும்மா விட்டேன். மத்தபடி உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. இதுக்கு மேல இன்னொரு தடவை நீங்க பின்னாடி வந்தேன்னு வையேன், யாரையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நானே நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பெரியவனாடா? டேய் அம்பட்டு தைரியம் அன்னைக்கு கோயில்ல வச்சு உன்னை கொன்னு போட்டுருக்கணும். சும்மா விட்டா ரொம்ப ஆடுறியோ? உன்னை பாவனை பார்த்து ஜெயிலுக்கு போக விடாம பண்ணிருக்கா என் தங்கச்சி. உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டுருக்காடா. கால்ல விழுந்து நன்றி சொன்னமா அப்படியே திரும்பி பார்க்காம போணுமான்னு தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னையோட என் தங்கச்சி பின்னாடி சுத்தத்தை நீ நிப்பாட்டலன்னு வையேன், ஒண்ணு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போ.